வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2025 ராகு கேதுக்கள் பயிற்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தனுசு ராசிக்கு ராகு கேதுக்கள் எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுத்துவாங்கிறத இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். உங்களுடைய ராசி நாதன் குரு பகவான் இந்த கோச்சாரத்தில் உங்கள் ராசியவே பார்க்க போகிறார். நேராக கேந்திரத்தில் ஒரு கேந்திராதிபதி வலுத்து உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி 2 கேந்திரத்துக்கு அதிபதியானால அந்த குரு பகவான் உங்கள் ராசியவே நேராக பார்க்க போகிறாரு இந்த குரு பயிற்சியில். அதனால் உங்கள் ராசியை நேராக பார்த்து 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த 3ஆம் இடத்துக்கு ராகு பயிற்சியாகி வரப்போறாரு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல கேது உள்ள வரப்போறாரு. 10ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி இந்த கேது பகவான் போக போறார். 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானங்களான அந்த 3, 6, 11ஆம் இடத்துல இந்த ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமா அமையும். 3ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், புகழடையக்கூடிய ஸ்தானம், தேக போக சுகத்தை குறிக்கக்கூடியது இந்த 3ஆம் இடம்தான். அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய ஸ்தானம். இந்த 3ஆம் இடத்துல ராகு வரும்போது தீராத அபிலாசைகள், எந்த விதமான அபிலாசைகள் இருந்தாலும் உங்களுக்கு அதை வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். குரு உங்களுடைய ராசி நாதன் அந்த ராகு பகவானை பார்க்கும்போது அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும். லாபஸ்தானத்தையும் பார்க்க போறார். உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்க போறாரு. உங்க ராசியவே பார்க்க போறார் குரு பகவான். அதே மாதிரி இந்த ராகு பகவானையும் பார்க்க போறதுனால அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு திருமணமே நடக்கலை சார், இல்லற வாழ்க்கையில எனக்கு ஒரு சந்தோஷமே இல்லைனாலும், பிரிந்து போனாலும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரிவினை இருந்தாலும் நீங்க அதை ஒன்று கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சேர்ந்து இல்லற வாழ்க்கையில் போக சுகத்தை நீங்க அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். காதல் மூலியமா உங்க மனசை ஒரு புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். உங்களுக்கு அபிலாசைகள், தீராத ஆசைகள், எதனாலும் ஒரு வெளிநாடு போக முடியுமா சார் அப்படின்னா அற்புதமாக உங்களுக்கு ஒரு காலகட்டமாக அமையும். வெளிநாடு போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துவார். சகோதரர்களால நல்ல ஆதாயத்தை நீங்கள் அடைவீங்க. தேக போக சுகம். 3ஆம் இடங்கிறது ஒரு போகஸ்தானம். அதில் ராகு பகவான் இருக்கும்போது நம்மளுடைய அபிலாசைகள், தீராத அபிலாசைகள், போன ஜென்மத்தில் அதுக்கு முந்தின ஜென்மத்திலேயோ நம்ம செய்த கர்மாவின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு அது தீர்மானிக்கப்படுறது. அதனால கோச்சார கிரகங்களான அந்த ராகு பகவான் உங்கள் அபிலாசைகளை நிறைவேற்றி பண்ணுவார். 4ஆம் இடம், வீடு கட்ட முடியல சார், ஒரு வண்டி வாகனம் வாங்க முடியல, நான் நினைச்ச மாதிரி ஒரு உயர்ந்த வாகனத்தை வாங்க முடியல, நல்ல முறையாக நான் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பாரு. புத்திரனால நல்ல ஒரு பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். திருமணம் தாமத புத்திர பாக்கியம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்துவார். அபிலாசைகள் 9ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது குலதெய்வ பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். குலதெய்வத்தை போய் நீங்கள் அதை வணங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தொலைதூர பயணம் போக முடியல சார்னாலும் நீங்கள் அதை போயிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். தகப்பனால நல்ல ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். தொட்டது தொடங்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு பலாபலனை ஏற்படுத்துவார் இந்த ராகு பகவான். எல்லாத்துலேயும் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். படிக்கிற மாணவர்களுக்கு சார் எனக்கு ஒரு உயர்கல்வியில் அதை ஒரு தடங்களாகவே இருக்குனாலும் எல்லா தடங்களையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். நீட்டு தேர்வு, எந்த தேர்வுனாலும் அந்த தேர்வில் நீங்கள் ஒரு வாகை சூடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். எல்லாத்துலேயுமே வெற்றி. முயற்சி உங்களுக்கு பொதுவாகவே முயற்சியில் சனி பகவானால முயற்சியில் உங்களுக்கு ஒரு தாமதம் இருந்துக்கிட்டு இருந்தாலும் அந்த முயற்சி ஸ்தானத்தை உங்கள் ராசி நாதனே பார்க்கும்போது அந்த முயற்சினால நீங்கள்
வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலகட்டம் அமையும். சார் இந்த தொழில் பண்ண முடியல, அது ஒரு தடங்களாகவே இருக்குனாலும் எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஒரு திருப்திகரமான ஒரு முன்னேற்றத்தை அடைவீங்க. முயற்சினால அந்த தொழிலை வந்து நீங்கள் வெற்றிகரமாக ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய வருஷமா இந்த வருஷம் அமையும் என்று உங்கள் எல்லா விதத்திலையும் வெற்றியடையக்கூடிய ராசி தனுசு ராசி என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் கே. முத்துக்குமார். வாழ்க வளமுடன்.